விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இன்று மாலை 6:30 மணி அளவில் முடிவடைய உள்ள நிலையில் திமுகவின் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களும் அமைச்சர்களும் விக்கிரவாண்டி தொகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அப்பகுதி மக்கள் கடும் அதிருப்தியிலும் கோபத்திலும் திமுகவின் அமைச்சர்களை விரட்டியடித்த காட்சிகள் இணையதளங்களில் வெளியாகியுள்ளது. KN நேரு, பொன்முடி இவர்கள் இருவரையும் அப்பகுதி மக்கள் கடுமையான முறையில் பேசியுள்ளனர். தமிழக வளர்ச்சிக்காக திமுகவிற்கு ஓட்டு போடுங்கள் என்று 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவினர்கள் ஒட்டுமொத்தமாக வீதியில் இறங்கி பிரச்சாரம் செய்தார்கள். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகால திமுகவின் ஆட்சியில் விக்கிரவாண்டி தொகுதியில் ஒரு தெருவுகள் கூட சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இல்லை என்றும், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுகவிற்கு நாங்கள் ஏன் மீண்டும் ஓட்டுக்களை போட வேண்டும்? தலா 5000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை வழங்குகின்ற நீங்கள் எதற்காக ரோடுகளையும் பள்ளிக்கூடங்களையும் மருத்துவமனைகளையும் சீரமைக்கக்கூடாது என்ற கேள்விகள் தற்பொழுது அங்குள்ள இளைஞர்கள் மூலமாக கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது. முதியவர்கள் மட்டும்தான் திமுகவின் கொடுக்கின்ற பணத்தை பெற்றுக்கொள்கிறார்களே தவிர, ஆனால் இளைஞர்களோ தற்பொழுது கடுமையான எதிர்ப்புகள் மூலமாக தெரிவித்து வருகிறார்கள். இதனால் விக்கிரவாண்டி தொகுதியில் கடைசி நாளான இன்று பிரச்சாரத்திற்கு சென்ற திமுகவின் அமைச்சர்களுக்கிடையே பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக செய்திகளும் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே மூட்டை மூட்டையாக இலவச பொருட்கள் திமுகவின் நிர்வாகிகள் வீட்டில் குவிந்து இருப்பதை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் கண்டறிந்து தெருக்களில் கொட்டி தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கும் புகார்களை அனுப்பியுள்ளனர். பறக்கும் படை அதிகாரிகளாக இருக்கட்டும், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் விக்கிரவாண்டி தொகுதியில் திமுகவினர்கள் பணப்பட்டுவாடா செய்து வருவது. ஆனால் தமிழக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இதனை ஏன் கவனத்தில் கொள்ளாமல் அலட்சியமாக இருக்கிறார்கள் என்ற கேள்வியை தான் தற்பொழுது முன்வைத்து வருகிறார்கள். இது போன்ற நிகழ்வுகள் மீண்டும் தமிழகத்தில் நடக்குமேயானால் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு ஜனநாயக முறைப்படி ஆட்சியை அமைக்க முடியாது, பணநாயக முறைப்படி தான் ஆட்சி அமைக்க முடியும். அப்படி திமுக வெற்றியடைந்தால் இழந்த பணத்தை வட்டியுடன் மீண்டும் அவர்கள் சம்பாதிப்பதற்குத்தான் அவர்கள் கட்சியையும் ஆட்சியையும் நடத்துவார்களே தவிர மக்களுக்கு எந்த ஒரு நல்லதும் செய்ய மாட்டார்கள் என்பதையும் அப்பகுதி இளைஞர்கள் கூறியிருப்பது சரிதானா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஜூன் 10ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. ஜூலை 13ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை. இதில் திமுக வெற்றியடைந்தால் பணநாயகம் வெற்றி என்று அதிமுக கூறியுள்ளதை பற்றியும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.